ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளனாக்கும். சங்கீதம் 119, 125. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நாம் கண்ணை மூடிக்கொண்டு கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எல்லோரும் சொல்ல கேட்டிருக்கிறோம். நமது கீழ்ப்படிதல் உடனடியாய் உள்ளபடியே இருக்க வேண்டும். அது அறிவு சார்ந்ததாக இருக்கும்போது ஆண்டவர் அகமகிழ்வார். மோசே தன்னை கடவுளின் வேலையாளர் அறிந்து கொண்டவதால் உண்மையாய் கீழ்ப்படிந்தான். இயேசு மகனாக பரம தந்தைக்கு கீழ்ப்படிந்தார். கடவுள் நம்மை படைத்தவர் என்று அறிந்தால் நாம் அவருக்கு கீழ்ப்படிவோம். கிறிஸ்து நமது அரசனானால் அவரது குடிமக்களாய் நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் நமது தளபதி, எனவே அவரது படை வீரர்களாய் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் ஆண்டவரும் குருவுமானவர், எனவே அவரது சீஷர்களாய் அவருக்கு கீழ்ப்படிவோம். கிறிஸ்து நமது தலையானால் அவரது உடலின் உறுப்புகளாக நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதைத்தான் புத்தியுள்ள கீழ்ப்படிதல் என்கிறோம். தாவீது கடவுளின் இதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்தான். எல்லா காரியங்களிலும் அவனுக்கு சிரமங்கள் இருந்தது. அவ்வேளைகளில் ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது என் முழு இருதயத்தோடும் உமது வேதத்தை கை கொள்ளுவேன், உமது கற்பனைகளை காத்துக்கொள்ள உணர்வுள்ளவனாக்கு என்று ஜெபித்தான். கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது கருத்தோடு கீழ்ப்படிதலே. கீழ்ப்படிதல் புத்தியுள்ளதாய் இருக்கும்போது அது அரைமனதாய் இருக்காது. வெறும் சடங்காச்சாரமான புத்தி இல்லாத பக்தியும் பக்தி இல்லாத புத்தியும் நமக்கு வேண்டாம். பரிசுத்த வேதத்தை கருத்தாய் வாசிப்போம், சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து செயல்படுவோம். புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் நாம் இருக்க வேண்டாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என தேவன் வாக்களிக்கிறார். வேதத்தை கிரமமாய் தியானிப்போம், அது நமது மனதை மிருதுவாக்கும். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் சடங்காச்சாரத்திற்கும் சத்தியத்துக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு இருந்து விடாதபடி சத்தியத்தை இன்னும் அதிகமாக பகுத்தறியக்கூடிய மக்களாக சத்தியத்தின்படி கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக வாழ எங்கள் தேவன் இவர்களுக்கு கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுக்கு எதிராக வருகிற அனைத்து சத்துருவின் போராட்டங்களுக்கும், சுகவீனங்கள், பலவீனங்கள், ஆபத்து மோசங்களுக்கும் உங்க பலத்த கரத்தினாலும் ஓங்கிய பயத்தினாலும் எங்களை காத்து ரசித்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல வியாகுலங்களினாலும் இதய பாரத்தினாலும் மனக்கலக்கத்தினாலும் சோர்ந்து போயுள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இரக்கம் செய்திடவும், ஒவ்வொருவருக்கும் வேண்டிய மன நிறைவையும் மன அமைதியையும் தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருங்கால சந்ததியினர் தேசத்துக்கும் சமூகத்துக்கும் ஆசீர்வாதமான மக்களாக வாழவும், அவர்களை கேட்டுக்கு கொண்டு செல்கிற, தீமைக்கு கொண்டு செல்கிற கஞ்சா, மதுபானம், புகையிலை, போதை பழக்க வழக்கங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், அடிமை கட்டிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படவும், சமாதானமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழவும் தேவரே வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்படவும், கவலை, கஷ்டங்கள், துன்பம், நோய், வியாகுலங்களிலிருந்து விடுதலை பெற்று ஆரோக்கியமும் மகிழ்ச்சியுமாக வாழவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, போதிய வருமானமின்றி கடன் சுமையினால் வருந்தும் மக்கள் விடுதலை பெறவும், வருமானம் பெருகவும், கடனை செலுத்தி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்திடவும், சத்துருக்கள் கரத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் கீழ்ப்படியாத முரட்டு குணம் படைத்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும், கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலக்கி பெற்றோரை கனம் பண்ணி வாழ்ந்து சுகித்திருக்கவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் அவர்தம் இறுதிய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, திருமணத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில் உங்கள் சித்தப்படி திருமண காரியம் கைகூடி வரவும், ஏற்ற பொருளாதார சூழ்நிலைகள் அமையவும், தடைகள் நீங்கவும் ஜெபிக்கிறோம். வேலைக்காக முயற்சிப்பவர்கள், வேலை நிரந்தரத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கர்த்தருடைய வேலைகளில் தயை கிடைக்கவும், அவர்கள் மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம். குழந்தைக்காக காத்திருக்கும் நபர்கள், கர்த்தர் எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கிருபை செய்தார் என சாட்சி சொல்லவும், தடையாக இருக்கும் அனைத்து கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், சகோதர ஐக்கியத்தோடு வாழவும், ஆளுமை பொறுப்பில் இருப்பவர்கள் உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும், தேசத்துக்கு விரோதமாக எழும்பும் பயங்கரவாதிகளின், தீவிரவாதிகளின், மதவாதிகளின் முயற்சிகள் வாய்க்காலே போகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன்.